ஹாய் வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டோட தமிழ் பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 30 3 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 30 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. செகண்ட் கொஸ்டின், மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தேர்ட் கொஸ்டின், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இருட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர்க்கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணும் கண்ணுறங்கே காலையில் நீ எழும்பு மாமலை பொய்கையிலே மாம்பூவே கண்ணுறங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு. இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? நெக்ஸ்ட் கொஸ்டின், கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. நெக்ஸ்ட் கொஸ்டின், முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை என்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள் கோளின் வகையை சுட்டி விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், தீவக அணியின் வகைகள் யாவை? நெக்ஸ்ட் ஒன், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியின் இலக்கணம் யாது? நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் தருக. நெக்ஸ்ட் ஒன், கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டுக. நெக்ஸ்ட் ஒன், எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். நெக்ஸ்ட் ஒன், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. நெக்ஸ்ட் ஒன், அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். அப்போர் நிகழ்வை புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஒவ்வமை சுட்டும் செய்திகளை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார். அவரிடம் கற்பதன் இன்றியமையாமையை எவ்வகையில் எடுத்துரைப்பீர்கள்? நெக்ஸ்ட் கொஸ்டின், பலரிடம் உதவி பெற்று கடின உழைப்பால் முன்னேறிய ஒருவர் அவருக்கு உதவிய நல்ல உள்ளங்களையும் சுற்றங்களையும் அருகில் சேர்க்கவில்லை. அவருக்கு உணர்த்தும் நோக்கில் வள்ளுவர் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை? நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுச்சூழலை பேணுவதே இன்றைய அறம் என்ற தலைப்பில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு ஒன்றை உருவாக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார்? நெக்ஸ்ட் ஒன், மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள். மனிதனைப் போலவே பேச எழுத சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் மனித குலத்துக்கு ஏற்படுகிற நன்மைகளை பற்றி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக. ஸோ டோட்டலாக இதில் 30 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 30 கொஸ்டினையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.